ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போ பார்க்க போகிற இன்னொரு முக்கியமான பேராமீட்டர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்ட்ரெயின். ஸ்ட்ரெயின் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா சேஞ்ச் இன் லென்த் வித் ரெஸ்பெக்ட் டு ஒரிஜினல் லென்த். அதாவது ஒரு ராடு இருக்குது. அந்த ராடை நீங்கள் அந்த ராடுக்கு டென்சைல் ஸ்ட்ரெஸ் கொடுக்குறீங்க. டென்சைல் ஸ்ட்ரெஸ்னால் என்ன? ரைட் ஹேண்ட் சைடும் லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறீங்க, டென்சைல் ஃபோர்ஸ் கொடுக்குறீங்க. டென்சைல் ஃபோர்ஸ் கொடுக்கும் போது என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உள்ளுக்குள்ளே ஸ்ட்ரெஸ்ஸு உருவாகுங்கிறத நம்ம ஏற்கனவே கவனித்தோம் இல்லைங்களா? இப்போ ஸ்ட்ரெஸ்ஸு உருவாகிற மாதிரி அதே மாதிரி ஸ்ட்ரெயினும் உருவாகும். ஸ்ட்ரெயினை நம்ம இந்த நொட்டேஷனில் நொட்டேட் பண்ணுவோம், சரிங்களா? அப்போ இந்த ஸ்ட்ரெயின் தான் நம்ம ஏற்கனவே எழுதணும். ஸ்ட்ரெயின் இஸ் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் லென்த் வித் ரெஸ்பெக்ட் டு ஒரிஜினல் லென்த். இப்போ லென்த்தில் மாறுதல் ஏற்படுது. சே ஃபார் அன் எக்ஸாம்பிள், முதல்ல இந்த கிராஸ் செக்ஷன் அந்த ஏரியா அந்த பாரினுடைய லென்த்து சே ஃபார் அன் எக்ஸாம்பிள் ஒரு 50 mmன்னு வச்சுக்குவோம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 50 mmன்னு வச்சுக்குவோம், ரைட்டுங்களா? அப்போ இந்த பாரை நான் வலது பக்கமோ இடது பக்கமோ த்ரூ த சென்ட்ராய்டில் ஃபோர்ஸ் கொடுத்து இழுக்கிறேன். ஐ எம் புல்லிங் த பார் ஆன் போத் த எண்ட்ஸ். ஸோ ஃபைனலி வாட் வில் ஹேப்பன்? என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பிகாஸ் ஆஃப் ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் வில் பி ப்ரொடியூஸ். பிகாஸ் ஆஃப் ஸ்ட்ரெஸ் கொடுக்கறதுனால ஸ்ட்ரெயின் ப்ரொடியூஸ் ஆக ஆரம்பிச்சிடும். அது எப்படி இருக்கும் அப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு எக்ஸாம்பிளுக்கு இப்போ 50 mmங்கிறது 50.1 mm ஸ்ட்ரெயின் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, ரைட்டுங்களா? அப்போ எவ்வளோ சேஞ்ச் இன் லென்த்து? 50.1 மைனஸ் 50 டிவைடட் பை ஒரிஜினல் லென்த் எவ்வளவு? முதல்ல எவ்வளோ லென்த் இருந்துச்சு? 50 mm. முதல்ல 50 mm இருந்துச்சு. இப்போ இழுத்ததுக்கப்புறம் 50.1 இருக்குது. அதுக்கப்புறம் இனிஷியல் லென்த் 50 mm. அப்போது டிவைடட் பை ஒரிஜினல் லென்த்தும் 50 mm. ஸோ போட்டிங்கன்னா 0.1 டிவைடட் பை 50. இதில் வரக்கூடிய இந்த ரேஷியோ தான் என்னென்னு கேட்டிங்கன்னா ஸ்ட்ரெயின். இந்த ஸ்ட்ரெயின் பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா அதாவது ஒவ்வொரு கோஆர்டினேட்ஸை பொறுத்து ஸ்ட்ரெயின் இருக்குது. பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயின் அலாங் எக்ஸ் டைரக்ஷன், ஸ்ட்ரெயின் அலாங் ஒய் டைரக்ஷன், ஸ்ட்ரெயின் அலாங் ஜெட் டைரக்ஷன். எக்ஸில் ஸ்ட்ரெயின் இருக்கலாம், ஒய்யில் ஸ்ட்ரெயின் இருக்கலாம், ஜெட்டில் ஸ்ட்ரெயின் இருக்கலாம். எக்ஸு, ஒய்யு, ஜெட்டு இந்த 3 டைரக்ஷன்லேயும் ஸ்ட்ரெயின் இருக்கலாம். ஸ்ட்ரெயினுடைய யூனிட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்ட்ரெயினுக்கு நோ யூனிட். தேங்க்யூ.